என்னாச்சு பாட்டி? திடீர்னு ஃபீல் ஆயிட்டீங்க, என்ன விஷயம்? இல்லையா, கல்யாண பொண்ணுக்கு முறை மாப்பிள்ளை இருந்தா சீர்வரிசெல்லாம் எடுத்துட்டு போய் அவளுக்கு நலுங்கு வைக்கணும். இந்த மட்டும் நமக்கு தெரியாதே. ஏங்க, நீங்க ஊர்க்கார் தானே, இந்த சம்பிரதாயம் எல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்க? அடா அது இல்லப்பா, நாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டோமா, அதனால இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் எங்களுக்கு செய்யல. அதனால நமக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவும் இல்ல. பாட்டி நீங்க சொல்லுங்க, என்ன மேட்டர் அது? ஐயா, கல்யாண பொண்ணுக்கு மாம முறையா இருக்கிறவங்க மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் கொண்டு போய் நலுங்கு வைக்கணும். அப்படியே சீர் எடுத்துட்டு போய் சீர்வரிசை வைக்கணும். ஓ, இவ்வளவு மேட்டர் இருக்கா இதுல? ஒரு நிமிஷம் இரு. சரி பாட்டி. உட்காருங்க நாட்டாம. பெரிய நாட்டாம நீங்க இருக்கும்போது வருங்கால நாட்டாம நான் உட்கார்றது நல்லா இருக்காது. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? முறைப்படி மொத பொண்ணுக்கே இதெல்லாம் செஞ்சிருக்கணும், அவளுக்கு தான் செய்ய முடியல. இப்ப ரேவதிக்காவது இதையெல்லாம் செய்யணும். ஐயா கார்த்தி, ரேவதிக்கு நலுங்கு வச்சு இந்த செயினை அவ கழுத்துல போட்டுறியா? பாட்டி, நான் எப்படி பாட்டி அவளுக்கு செயின்லாம் போட முடியும்? எந்த உரிமையில போடுறீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது? நீ நினைச்சா எதை வேணாலும் செய்யலையா, உன்னால முடியா கார்த்தி. எப்படியாவது இந்த செயினை அவ கழுத்துல போட்டுரு, அது போதும். பாட்டி, ஏன் பாட்டி புரியாமலே பேசிட்டு இருக்கீங்க? அங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு பாட்டி. சந்திரா மேடம் வேற நான் யார் என்னெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போய் அந்த பொண்ணுக்கு நான் செயினை போட்டேன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசாதான் ஆகும். ஏப்பா கார்த்தி, உன்னால முடியும்பா. நீ எல்லாம் எவ்வளவு பிரச்சனையும் முன்னாடி நின்னு ஹேண்டில் பண்ணிருக்க. இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. பாட்டி ஆசைப்படுறாங்கல்ல, சும்மா வாங்கி செய்ப்பா. ஆமையா, எங்க ஆசைக்காக இதை நீ செய்யா. தாத்தா, இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் ரேவதி இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்துறது தான். அதானே தாத்தா இப்ப முதல் வேலை. அதையும் செய்யப்பா, இதையும் செய்ய, அதான் எங்க விருப்பம். ம், நீ தீபாவை நினைச்சுக்கிட்டு தான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு மறுக்கிற. இன்னும் எத்தனை நாளைக்கு தாப்பா நீ அவளையே நினைச்சிட்டு இருக்க போற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அத பத்தி கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? தாத்தா, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க தாத்தா. சரியா, நாங்க அதை பத்தி பேசல. எப்படியாவது இந்த சீரையாவது ரேவதிக்கு செஞ்சிரியா, அது போதும். பாட்டி,